ஹாய் வியூஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் இருக்கக்கூடிய ரூம் ஸ்டேக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்டுமே வந்து தனியாக ஒரு ப்ரைவேட் ஹவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு, ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு வீடு வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம், எங்கேயாவது வந்து தங்குறோம்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் ஹவுஸ் வந்து நமக்கு தரமாட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு பில்டிங் மாதிரி கட்டி கொடுத்து அதில் ரூம்ஸ் மட்டும்தான் வந்து தருவாங்க. ஸோ ஆனால் இதில் வந்து எல்லாருக்குமே செப்பரேட்டாக ரூம் இருக்குது, ஹவுஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரூம் ஸ்டே எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என் கூட நீங்களும் சேர்ந்து வந்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம காரைக்குடிக்கு வந்து லேண்ட் ஆகிருக்கோம். ஸோ காரைக்குடியில் என்னென்னலாம் டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குன்றதையும் நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி ஒரு அதில் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதை நீங்கள் போய் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க ரூம் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க வெளியில் இங்கே வந்து கார் பார்க்கிங் ஸ்பேஸோடு அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காரைக்குடியில் வந்து இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து யூனிக்காக இருக்குது. ஸோ இதை விட இன்னும் நிறைய அழகழகான பிளேசஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து செட்டிநாடு வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், கதை போட்டு முடியாச்சு. ஸோ இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து நமக்கு தான். ஸோ ஒரு நாள் நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லிவிங் ஹால். உங்களுக்கு வந்து இங்கே டிவி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ ரெட்மியில் வந்து டிவி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லூமினஸ் பேட்ரி, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பேட்ரி பேக்கப் கூட இருக்குது, கிளாக் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு அழகான ஒரு சோஃபா. அது மட்டும் இல்லாமல் வீடுக்கு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக விடாமல் இந்த மாதிரி ஏதாவது டெக்கரேஷன் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து மாட்டி வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது கூட வந்து வச்சுருக்காங்க டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், நல்லா இருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடோட மாஸ்டர் பீஸு. ஸோ இங்கே வந்து வெறும் புல்தரையாக வந்து இருக்குது பார்த்திங்களா. இது புல்தரை இல்லை, ஆக்சுவலி இது வந்து ஃபேக் கிராஸு. ஸோ அப்படியே நம்ம வந்து மேலே பார்த்தோம்னா வீட்டு இங்கே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் மற்ற வீட்டில் எல்லாமே வந்து ஓப்பனாக விட்டு மழை தண்ணி வந்து விடுவாங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு அது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போலாம் வந்து அந்த காலத்தில் இல்லாத மாதிரி இந்த காலத்தில் வந்து இருக்கக்கூடாதுன்றதுனால ஸோ இப்போ வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இங்கே வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ரூம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் விளையாடுறதுக்கு போர் அடித்தா கேம்ஸ் கூட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளீஸ். இப்போ இந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு ஹோட்டல்லையுமே நான் வந்து கொடுத்து பார்த்ததில்லை. பிளேயிங் கார்ட்ஸ். இது வந்து பூஜை ரூம். லாக் பண்ணியிருக்காங்க. திறந்தோம்னா இங்கே ஃபோட்டோஸ் வந்து வச்சுருக்காங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது. பரவாயில்ல ப்ளீஸ், பூஜை ரூம்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வீடுனா வந்து எல்லாமே இருக்கும். ஸோ அது மாதிரி இங்கே காரைக்குடியில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ டைனிங் டேபிள் கூட இருக்குது. மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஷெல்ஃப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வாஷ் பேஷின் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ இது கிச்சன் ஏரியா. சிங்க் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தா தண்ணி கேன் இருக்குது. சிம்னி கூட இருக்குது கைஸ். ஆனால் இங்கே ஸ்டவ் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக கேஸ் வைக்கிற வேலைக்கு வந்து உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு எதாவது வேணால் நம்மளே அதை சமைச்சிக்கலாம். பாத்திரம் கூட இங்கேயே வந்து இருக்குது. ஸோ டீ கப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா இது டீ தூள் இருக்குது. அப்புறம் டைரி ஒயிட்னர், என்னது இது, மில்க் பவுடர் அது ஆக்சுவலி. ஸோ அது வந்து இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜு வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜு வந்து ஆன் பண்ணல. ஸோ ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு எதாவது வேணும் வச்சுக்கலாம். இவங்க எதுவுமே வச்சு தரல. ஸோ சார். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து வெசில்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதில் நம்ம வந்து சமைச்சு நம்மளே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே வெளியில் பால்கனியாக இருக்குமோ, தோட்டம் மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், தோட்டம். ஸோ ஆனால் இங்கே வந்து பூட்டியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து போக முடியாது. ஸோ இப்போ மேலே வந்து இன்னொன்று ரூம் கூட இருக்குது.
ஸோ அதை போய் பார்க்கலாம். ஸோ ஆனால் இந்த வீட்லேயே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான் ஈஸ். இங்கே அழகாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வியூ, அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வாங்க மேலே போகலாம். ஸோ மேலெலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கைஸ். இப்போ தான் நான் ஆக்சுவலி இங்கே இந்த ரூமுக்கு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் நைட்டில் தான் வந்திருப்போம். ஸோ அப்புறமா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்க செம்மையாக இருக்குல்ல. இங்கேருந்து அப்படியே அந்த கீழே பார்க்குற வியூ தான் கைஸ் அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே வந்து விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான், இதை திறந்து பால்கனி டண்டனை நல்லாயிருக்கு, செமையாக இருக்குது. ஸோ ஒரு நேச்சர் ஃபீலிங் நம்மளுக்கு வந்து தருது. ஸோ காரைக்குடியில் வந்து மெயினாக வந்து செட்டிநாடு வீடுகள் தான். ஸோ அது மாதிரி தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா வீடுமே வந்து கட்டுவாங்க. ஸோ காரைக்குடியில் அது ஒரு விஷயம் ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆகுது. தோட்டம் கூட வந்து இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். பாருங்க நல்லாயிருக்கு, ரொம்பவே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட். ஸோ ஏதோ வேறு ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 ரூம்ஸ் இருக்கிற மாதிரி வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஸோ 3மே வந்து ஏசி தான் உங்களுக்கு. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக ஏசி தேவை. ஸோ அது இல்லைன்னா நம்மளால் வந்து இருக்க முடியாது. ஸோ இது வந்து பூட்டி வச்சுருக்காங்க நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் திறக்கணும், இது உள்ளே போவோம். ஸோ இதுதான் என்னோடய ரூம். ஸோ அது எப்போவுமே இருட்டாக இருக்கும். டியூப்லைட் பிரச்சனை, அந்த ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்க ஈஸியாக. ஸோ பெட்டு, ஸோ 2 பேர் படுக்கிறாங்க பெட்டில். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு மிரர், வார்ட்ரோப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் ஆகிட்டான விஷயமே வந்து உங்களுக்கு டூத் ப்ரஷ் தராங்க, அதுக்கப்புறமா வந்து சோப்பு தராங்க. ஸோ வாட்டர் கூட வந்து குடிக்கிறதுக்கு தராங்க. ஸோ இது எல்லாமே எல்லா ஹோட்டலுமே இருக்கிறதான்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் அவங்க வந்து மற்ற ஹோட்டலில் இருக்கிறத வந்து ரொம்பவே சீப்பாக வந்து தருவாங்க. இங்கே வந்து பிராண்டடாக வந்து உங்களுக்கு தராங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பியூட்டியான ஒரு விஷயம். இங்கேருந்து நம்ம வந்து கீழே பார்த்துக்கலாம். கர்டைன்ஸ் வந்து இருக்குது கைஸ். ஸோ ஏசியும் வந்து பிராண்டட் தான். ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ ஏசி ரிமோட்டு ஆன் பண்ணி விடுவோம். ஆன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என் ரூம் இங்கே வந்து பாத்ரூம் வந்து எல்லாமே வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் கெய்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறமா வாஷ் பேஷன் வந்து இருக்குது. அப்புறமா வந்து ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பாத்ரூம் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷவர் வந்து பச்சை தண்ணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, கோல்டு வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஹாட் வாட்டருக்கு தான் வந்து பச்சை அந்த ஷவர் வேணும். ஆனால் அவங்க வந்து கோல்டு வாட்டருக்கு போய் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக வந்து இருக்குது. ஸோ லிவிங் ஏரியா, இங்கே வந்து சோஃபா இருக்குது. அதில் வந்து ரிமோட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன் இப்போ தான் ஆன் பண்ணேன். ரெட்மி டிவி கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். பட் டிவி கொடுக்குறதே ரொம்ப பெருசு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சேனல் மாதிரிலாம் வந்து கொடுக்கல. ஸோ ஓடிடி மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வீட்டில் வந்து 3 ரூம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூம் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா.
ஸோ அந்த 3 ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வாடகை மட்டுமே வந்து ஒரு 4000 ரூபாய் வருது உங்களுக்கு. ஸோ ஒரு காஸ்ட்லியஸ்ட்டு ஸ்டே தான் உங்களுக்கு இந்த காரைக்குடியில். ஸோ காரைக்குடியில் இது தான் வந்து ரொம்ப லோவஸ்ட்டு ப்ரைஸு. ஸோ இதை விட ஹையாகவே வந்து இருக்குது, 9000 இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு தங்குறதுக்கே அந்த ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அந்த வீடும் நமக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ ஆனால் எல்லா வீடுமே வந்து பார்க்குறதுக்கே இந்த மாதிரி தான் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் ஆக்சுவலி வாய்ஸ் அசிஸ்டண்ட் வந்து இருக்குது உங்களுக்கு, இங்கே இருக்குது கூகுள் அசிஸ்டண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இருமா இருமா எஸ் எஸ் அடைச்சை. ஸ்ரீராம் வ்ளாக்ஸ் CCR வந்துருச்சு பாருங்க கைஸ், நான் யூடியூப் சேனல். ஸோ 1.03K சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இவ்வளோ வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அசிங்கப்படுத்திருக்கீங்க. ஸோ இங்கே வந்து கஷ்டப்பட்டு நம்ம சர்ச் பண்ணதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அயன் பாக்ஸ் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ஷர்ட் அயன் பண்ணாமல் போட்டு வந்துட்டோம்னா இங்கே கூட அயன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ஸ்டே. ஸோ இந்த வீட்டோட லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இடம் இந்த வில்லா வந்து பார்த்திங்கன்னா தூருகை ஹெரிட்டேஜ் வில்லான்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்ஸில் வந்து உங்களுக்கு தரேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடு வில்லா, ஸோ ஹோம் ஸ்டே, ரூம் ஸ்டே எல்லாமே வந்து ஒரே வீடு தான். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ ஒரு மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்குது, ப்ரைவசியாக இருக்குது. ஸோ இப்படி சொல்லும் போது தான் வந்து வெளியில் வந்து CCTV கேமரா இருக்குன்றாங்க. ஸோ இங்கே வந்து கார் பார்க்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம காருக்கு பக்கத்தில் வந்து இன்னொன்று ஒரு கார் வந்து ரெட் கார் பண்ணியிருக்காங்க. யார் காருன்னு கேட்டால் ஓனரோட காருதுன்றாங்க. ஸோ இங்கே மரம் வந்து இருக்குது. ஸோ மரத்தில் வந்து நம்ம வந்து டவல் காய போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு கைஸ் இந்த ஹவுஸ். ஸோ இதுதான் ஆக்சுவலி மோட்டரா, இதான் வந்து மோட்ரு ரூம் இங்கே வந்து இருக்குது. ஸோ தண்ணி வரலன்னா இங்கேருந்து நம்ம தண்ணி திறந்து விடுவாங்க, நம்ம வந்து டேங்க்கில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அமேசிங்கான வந்து ஒரு ரூம் ஸ்டே இந்த காரைக்குடியில். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூம்ஸும் எல்லா ஹோட்டல்ஸ் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு செட்டிநாடு வீடு போல் தான் வந்து எல்லாருமே வந்து கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போது நம்மளுக்கே வந்து 4000க்கே வந்து இவ்வளோ அம்யூனிட்டிஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆக வந்து நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நிறைய கூகுள் மேப்பில் வந்து பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து இருந்துச்சு, ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு அம்யூனிட்டிஸ். ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து ரேட் அதிகம். ஸோ இது மட்டும்தான் வந்து இருக்கிறது வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு லக்ஸரியஸான ஒரு ரூம் ஸ்டே. ஸோ இனிமேல் வந்து காரைக்குடி வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வரும். ஸோ தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டில் நான் உங்களுக்கு வந்து தரேன். நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் போய் அதை செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வில்லாவை நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சிட்டேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் பை ஃப்ரம் ஸ்ரீராம். ஸோ இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.